Dear students, இப்போ நம்ம exercise 1.1ல relations and functionsல sum number 4 பார்க்க போறோம். என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே sumல. If A is equal to set of 5, 6, B is equal to set of 4, 5, 6, and C is equal to set of 5, 6, 7. Show that A cross A is equal to B cross B intersection C cross C. இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடாலஜிஸை எல்லாமே பார்த்துக்க போறோமா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்ன? ஏ கிராஸ் ஏ. அதான இருக்குங்க எல்ஹெச்எஸ். ஏ கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க போறோம். ஏ கிராஸ் ஏன்னா என்ன? ஏவியும் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வழியா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஏ என்ன? 5, 6 cross A என்ன? திரும்ப 5, 6 செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எப்படி எழுதுவோம்? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கம்பேர் பண்ணி ரெண்டுத்து கூடயோ எழுத போறோம். அதே மாதிரி செகண்ட் இருக்கக்கூடிய இதுல ரெண்டுத்து கூடயோ கம்பேர் பண்ணி எழுதுனா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கிடைச்சிச்சு. சரி வாங்க பார்ப்போம். 5, 5 நெக்ஸ்ட் ஒன்னு 5, 6 அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு போச்சு. செகண்டுக்கு போகுமா? 6, 5 அடுத்தது 6, 6 முடிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸை கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு RHS is equal to என்னன்னா நம்மளுக்கு RHS B cross B intersection C cross C. இது ரெண்டுமே ஈக்குவலா ப்ரூவான்னு கேட்குறேன். நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போறோம். வாங்க இப்போ B cross B கண்டுபிடிப்போமா? B cross B is equal to B ஓட வேல்யூ என்ன? 4, 5, 6. ஓகேங்களா? கிராஸ் திரும்ப B cross B தான். திரும்ப நம்மளுக்கு B ஓட வேல்யூ தான் போட போறோம். 4, 5, 6. இப்ப திரும்ப என்ன பண்ண போறோம்? செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் என்ற வழியா எழுத போறோம். அப்ப என்னென்ன வரும்? 4ஓட கம்பேர் பண்ணி எழுத போறோம். 4, 4 அடுத்தது 4, 5 அடுத்தது 4, 6 அடுத்தது 4 முடிச்சாச்சு. இப்ப 5க்கு போகுமா? 5, 4 அடுத்தது 5, 5 அடுத்தது 5, 6 இப்ப ரெண்டும் முடிச்சாச்சு. கடைசி என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப என்ன வரும்? 6, 4 அடுத்தது 6, 5 அடுத்தது 6, 6 முடிஞ்சு போச்சா? ஏ பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கும்? இன்னொன்னு பிராக்கெட்ல இருக்குது சி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம். சி கிராஸ் சி அது என்னென்ன வரப்போகுது? சியோட வேல்யூ என்ன? 5, 6, 7 கிராஸ் திரும்ப சியோட வேல்யூ என்ன? 5, 6, 7 கண்டுபிடிக்கலாமா? அதேதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான் எழுத போறோம். எனக்கு கிராஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் நான் 5ஓட அங்க கம்பேர் பண்ணி எழுத போறோம். 5, 5 5, 6 5, 7 அடுத்தது 6, 5 6, 6 6, 7 அடுத்தது 7, 5 7, 6 and then 7, 7 முடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா? இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்? என்ன சொல்லியிருக்காங்க? B cross B intersection C cross A. அப்ப அதை கண்டுபிடிப்போமா? அப்ப என்னது? B cross B intersection C cross C. என்னென்ன B cross B என்ன இங்க இருக்கா? அதை எடுத்து அப்படியே எழுதுவோமா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 4, 4 4, 5 4, 6 5, 4 அடுத்து 5, 5 5, 6 அடுத்து 6, 4 6, 5 அடுத்து 6, 6 இன்டர்செக்ஷன் சியோட இது என்ன? சி கண்டுபிடிச்சிருக்கோம். சீக்கிரம் சி 5, 5 அடுத்து 5, 6 அடுத்து 5, 7 அடுத்து 6, 5 அடுத்து 6, 6 அடுத்து 6, 7 அடுத்து 7, 5 அடுத்து 7, 6
அடுத்து 7,7. ஓகேங்க. இப்ப இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா இருக்க பார்ட்ஸ் எழுத போறோம். இதுல என்னென்ன இருக்கு ஈக்குவலா நல்லா பாத்துக்கிட்டே வாங்க. 4, எதுவுமே இங்க சீரிஸ் இல்ல. அப்ப 5,5 ஃபர்ஸ்ட் ஒன் 5,5 இருக்கு. 5,5 எழுத போறோமா? அப்ப என்னது 5,5 ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? 5,5 கண்டுபிடிச்சாச்சு. வேற என்ன இருக்கு? 5,6 5,6 வந்து நம்மளுக்கு காமனா இருக்கும். 5,6 செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கடுத்து என்ன இருக்கு? 5,6க்கு அப்புறம் 5,7 அங்க இல்ல. 5, அவ்வளவுதான். 6,5 6, இருக்கா? 6,5 இருக்கு. அதுக்கு அடுத்து ஃபைனலா என்ன இருக்கு? அவ்வளவுதான். 6,5க்கு அப்புறம் 6,6 ரெண்டுத்துலயுமே காமனா இருக்குது 6,6. வேற ஏதோ இதுல காமனா இல்ல. இந்த 4 விஷயம் மட்டும் காமனா இருந்ததா? இப்ப இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? B cross B intersection C cross C. இதோடைய இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய LHSவும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. ஈக்குவலா இருக்கு. அப்ப ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம்? LHS is equal to RHS. hence verified போட்டு முடிச்சு சமம் முடிச்சிடறோம். கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திரும்ப ஒன்ஸ் பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். if sum என்ன சொல்லிருக்காங்க? A is equal to 5,6 set of B is equal to set of 4, 5, 6 and C is equal to set of 5, 6, 7. show that A cross A is equal to B cross B intersection C cross C. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துருவோம்? A cross A கண்டுபிடிக்கிறோம். A cross A கண்டுபிடிக்கிறது என்னன்றது நமக்கு தெரியும். ரெண்டு A into A எழுதி அது செட் ஆஃப் ஆர்டர் கிளாஸ் எழுதி அதோட வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து RHS கண்டுபிடிக்க போறோம். RHS என்னது? ரெண்டு கொடுத்துருக்காங்க. B cross B intersection C cross C. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குரூப்பா இருக்கவங்கள சொல்யூஷனை கிளியர் பண்றோம்னா ஈஸியா இருக்கும்ல, அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பா இருக்க எல்லாத்தையுமே கிளியர் பண்றோம். B cross B கண்டுபிடிக்கணும், செட் ஆஃப் ஆர்டர் கிளாஸ் எழுதுறோம். C cross C கண்டுபிடிக்கணும், செட் ஆஃப் ஆர்டர் கிளாஸ் எழுதுறோம். ரெண்டுத்துமே இன்டர்செக்ஷன் பண்றோம். இன்டர்செக்ஷன் பண்ணி எது காமனா இருக்கு அதை எடுத்து எழுதுறோம். அதோட வேல்யூ ரெண்டுமே உங்களுக்கு ஷோ ஆகுது. அவ்வளவுதாங்க. புரிஞ்சுதா? அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.